தலைப்பு: மனிதர்கள் உன்னை மறக்க முடியாத நபரா எப்படி ஆகிறது? வணக்கம் நண்பர்களே. ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்துல சில மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்க மறக்கவே முடியாது. அவங்க பேசின ஒரு வார்த்தை, அவங்க சிரிச்ச ஒரு சிரிப்பு, அவங்க அமைதியா நின்ன ஒரு நிமிஷம் கூட உங்க மனசுக்குள்ள நீண்ட நாள் ஒலிக்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கீங்க? நீங்க ஒரு இடத்துல நின்னா மக்கள் உங்களை கவனிக்கிறாங்களா? நீங்க பேசுனா அவங்க அதை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறாங்களா? இல்லன்னா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்ற போறது. வணக்கம், இது உங்கள் எபிக் தமிழ் யோகி. ஏன்னா இந்த வீடியோல மனிதர்கள் உன்னை மறக்க முடியாத நபரா மாற 20க்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த உளவியல் ரகசியங்களை உங்களுக்கு எளிமையா சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. உங்க பேரை மக்கள் மறக்க முடியாத அளவுக்கு மாற்றலாம். பகுதி 1: ஏன் சில மனிதர்கள் மறக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள்? நண்பர்களே, மக்கள் உன்னை நினைவுல வைக்கிறதுக்கு உங்க முக அழகு காரணம் இல்ல, உங்க பணம் காரணம் இல்ல, உங்க பதவி காரணம் இல்ல. நீ அவர்களுக்கு கொடுத்த உணர்வு தான் காரணம். ஒருத்தன் உன்னை எப்படி ஃபீல் பண்ண வச்சான், அந்த ஃபீலிங் தான் நினைவா மாறுது. ஒருத்தன் உன்னை நம்பிக்கை கொடுத்தான், ஒருத்தன் உன்னை விழுந்தப்போ தூக்கினான், ஒருத்தன் உன்னை மனசு உடைந்தப்போ ஆறுதல் சொன்னான். அவனை நீங்க ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. அதனால மறக்க முடியாத நபரா ஆகணும்னா மனிதர்களின் மனசுல ஒரு தடம் வைக்கணும். பகுதி 2: மறக்க முடியாத நபரா ஆக 20 பெரிய ரகசியங்கள். முதல் ரகசியம்: எல்லாருக்கும் பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க. நண்பர்களே, எல்லாருக்கும் பிடிக்கணும்னு முயற்சி பண்றவன் யாருக்கும் சிறப்பானவனா இருக்க மாட்டான். சிலர் உன்னை பிடிக்கணும், சிலர் உன்னை வெறுக்கணும். அப்பதான் நீ மெமரபிளா இருப்ப. எல்லாருக்கும் சரி சொல்றவன் எல்லாருக்கும் சாதாரண மனிதன். ஆனா சிலருக்கு கடவுள் மாதிரி, சிலருக்கு பகைவர் மாதிரி இருக்கிறவன் தான் மறக்க முடியாதவன். இரண்டாவது ரகசியம்: குறைவாக பேசுங்கள், ஆழமாக பேசுங்கள். இந்த உலகத்துல பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யோசிச்சு பேசுறவங்க ரொம்ப கம்மி. நீ எப்போதும் பேசிக்கிட்டே இருந்தா மக்கள் உன்னை பின்னணி சத்தமா நடப்பாங்க. ஆனா நீ அமைதியா இருந்து சரியான நேரத்துல ஒரு ஆழமான வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை மனசுக்குள்ள பாயும். குறைவாக பேசுறது பலவீனம் இல்ல, அது புத்திசாலித்தனம். மூன்றாவது ரகசியம்: மௌனத்தை ஆயுதமாக மாற்றுங்கள். மௌனம் ரொம்ப பெரிய சக்தி. நீ பேசாம இருந்தா மக்கள் உன்னை பற்றி யோசிப்பாங்க, உன்னை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க, உன்னை அனலைஸ் பண்ணுவாங்க. மௌனம் ஒரு மர்மத்தை உருவாக்கும். மர்மம் தான் அப்சஷனை உருவாக்கும். நான்காவது ரகசியம்: கணிக்க முடியாத மனிதனாக இருங்கள். ஒரே மாதிரி நடக்கிற மனிதர்கள் மக்களின் நினைவில் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்று அமைதி, நாளைக்கு கோபம், நாளைக்கு அன்பு, இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாத தன்மை மனசுக்குள்ள ஒரு தடம் வைக்கும். ஐந்தாவது ரகசியம்: உணர்ச்சிகளை தொடுங்கள். ஒருத்த உன்னை மறக்க முடியாதவனா நினைக்கணும்னா நீ அவன் மனசை தொட்டிருக்கணும். அவன் துன்பத்துல நீ இருந்தா, அவன் சந்தோஷத்துல நீ இருந்தா, அவன் விழுந்தப்போ நீ தூக்கினா, நீ அவன் வாழ்க்கை வரலாற்றின் ஒரு பக்கமா மாறிடுவ. ஆறாவது ரகசியம்: எப்போதும் கிடைக்கிற மனிதனாய் இருக்காதீங்க. எல்லாருக்கும் உடனே பதில் சொல்லாதீங்க, எல்லா இடத்துக்கும் ஓடாதீங்க. நீ அரிதா கிடைக்கிற போது மக்கள் உன்னை அதிகமா நினைப்பாங்க. ஏழாவது ரகசியம்: கண் பார்வையை வலிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தரை பார்த்து பேசும்போது உங்க கண் பார்வை வலிமையா இருக்கணும். பலவீனமான பார்வை உங்களை மறக்கக்கூடியவனா மாற்றும். வலிமையான பார்வை உங்களை நினைவுல நிறுத்தும். எட்டாவது ரகசியம்: குரலை கட்டுப்படுத்துங்கள். அதிகம் சத்தம் போடுறவன் அதிகம் நினைவுல இருக்க மாட்டான். அமைதியான, மெதுவான, ஆழமான குரல் மக்களின் மனசுக்குள்ள ஊடுருவும். ஒரு சில நொடிகள் அமைதி, சில வார்த்தைகள்,
அந்த இடைவேளை தான் சக்தி. 9வது ரகசியம், தனித்துவமான அடையாளம் உருவாக்குங்கள். நீ நடக்கிற விதம், நீ பேசுற விதம், நீ உடை அணியும் விதம் எல்லாம் உனக்கு தனி அடையாளம் கொடுக்கணும். மக்கள் சொல்ற மாதிரி அந்த மாதிரி யாரும் இல்ல. 10வது ரகசியம், கதையா பேச கற்றுக்கொள்ளுங்கள். மக்கள் தகவல்களை மறந்துடுவாங்க, ஆனா கதைகளை மறக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கை அனுபவத்தை கதை மாதிரி சொல்லுங்க. அது மக்களின் மனசுக்குள்ள படம் மாதிரி ஓடும். பகுதி 3, ஆழமான உளவியல் ரகசியங்கள். 11வது ரகசியம், கொஞ்சம் பயம் கொடுக்கும் தோற்றம். மக்கள் ரொம்ப பாதுகாப்பான மனிதர்களை மறந்துடுவாங்க, கொஞ்சம் பயம் கொடுக்கும் மனிதர்களை மறக்க மாட்டாங்க. பயமில்லாத துணிச்சல் மக்களை ஈர்க்கும். 12வது ரகசியம், எல்லைகள் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் அனுமதி கொடுக்காதீங்க, அவமதிப்ப சகிக்காதீங்க. எல்லை வைத்த மனிதனுக்கு மதிப்பும் நினைவும் வரும். 13வது ரகசியம், உங்களுடைய மதிப்பை உயர்த்துங்கள். உங்க திறமை, உங்க அறிவு, உங்க உடல் வலிமை, உங்க பணம், இவை எல்லாம் உங்க மதிப்பை உயர்த்தும். உயர்ந்த மதிப்பு உள்ள மனிதன் மறக்க முடியாதவன். 14வது ரகசியம், மனப்பிணைப்பை கட்டுப்படுத்துங்கள். எல்லாருக்கும் அதிகம் உணர்ச்சி காட்டாதீங்க, சில விஷயங்களை மறைச்சு வைங்க. மர்மம் மனிதர்களை உங்களை பற்றி நினைக்க வைக்கும். 15வது ரகசியம், குறைந்த வார்த்தைகளில் அதிக தாக்கம். நீ நீளமா பேசுனா மக்கள் மறந்துருவாங்க. ஒரு வாக்கியத்துல மனச குத்தும் வார்த்தை சொன்னா அது வாழ்க்கை முழுக்க இருக்கும். பகுதி 4, ஆளுமை உருவாக்கும் ரகசியங்கள். 16வது ரகசியம், ஒரு அறையை ஆளும் தன்மை. நீ ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சதும் மக்கள் உன்னை கவனிக்கணும். நடையிலும் உடல் மொழியிலும் நம்பிக்கை இருக்கணும். 17வது ரகசியம், உணர்ச்சிகளின் ஏற்ற இறக்கம். ஒரே மாதிரி இருக்கிறவன் மறக்கப்படுவான். சில சமயம் சிரிப்பு, சில சமயம் கடுமை, இந்த மாற்றம் நினைவில பதியும். 18வது ரகசியம், தேர்ந்தெடுத்து உதவி செய்யுங்கள். எல்லாருக்கும் சின்ன உதவி செய்யாதீங்க, சிலருக்கு வாழ்க்கை மாற்றும் உதவி செய்யுங்கள். அவர்கள் உங்களை கடவுள் போல நினைப்பார்கள். 19வது ரகசியம், மர்மத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை முழுசா வெளிப்படுத்தாதீங்க, சில விஷயங்களை மறைச்சு வைங்க. மர்மம் ஆசையை உருவாக்கும். 20வது ரகசியம், உங்களுக்கான ஒரு வாக்கியம். நீ அடிக்கடி சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியம் உருவாக்குங்கள், அது உங்க அடையாளமாக மாறும். இறுதி மனநிலை மாற்றம். நண்பர்களே, மறக்க முடியாதவனா ஆகிறது நடிப்பில்ல, அது உங்க அடையாளம். தேவைப்படுறவன் மறக்கப்படுவான், நம்பிக்கை உள்ளவன் நினைவில் நிற்பான். சாதாரணவன் மறக்கப்படுவான், ஆளுமை கொண்டவன் மறக்க முடியாதவன். மிக சக்தி வாய்ந்த முடிவு. ஒருத்த உன்னை மறந்துட்டா அது அவன் குறை இல்ல, நீ உன்னை மறக்க முடியாத அடையாளமா மாற்றலன்னு அர்த்தம். இன்னையிலிருந்து உங்க அமைதியை சக்தியாக மாற்று, உங்க வார்த்தைகளை ஆயுதமாக மாற்று, உங்க இருப்பை ஒரு அடையாளமாக மாற்று. ஒரு நாள் வரும், மக்கள் சொல்வாங்க, அந்த ஆளை மறக்க முடியாது. இந்த வீடியோ கமெண்ட்ல உங்களுக்கு பிடித்த ஒரு இமோஜியை போடுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த மனநிலை வீடியோக்களுக்கு எபிக் தமிழ் யோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த தலைப்போட சந்திக்கிறேன். அதுவரை நீ மறக்க முடியாத மனிதனா மாற ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.